கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து கலந்து வரும் கர்நாடகாவின் ஆபத்தான ரசாயன கழிவுகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் 2000 ஏக்கர் பைமாசை நிலங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க கோரியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு மாநகரின் ஒட்டுமொத்த கழிவு நீரும் ரசாயன தொழிற்சாலை கழிவுகளும் எவ்வித சுத்திகரிப்பும் இன்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கிழவரப்பள்ளி அணை வழியாக தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து கலக்கப்பட்டு வருகின்றன. இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக விளங்கும் தென்பெண்ணை ஆறு நாசமாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதை கண்டித்தும் கழிவு நீரை சுத்திகரித்து அனுப்ப கர்நாடக அரசை வலியுறுத்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன நடைபயணம் மற்றும் மனு கொடுக்கும் போராட்டம் ஒசூரில் நடைபெற்றது. சங்கத்தின் ஒசூர் வட்டார தலைவர் ராஜா ரெட்டி தலைமையில் கிழவரப்பள்ளி அணையில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி ஒசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கர்நாடக மற்றும் தமிழ்நாடு அரசுகளுக்கு எதிராகவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உடனடியாக தலையிட கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஒசூரை ஒட்டியுள்ள கிழவரப்பள்ளி அணையில தென்பெண்ணை ஆற்றில கர்நாடகாவினுடைய பெங்களூர் நகரத்தினுடைய ஒட்டுமொத்த கழிவு நீரும் கலக்குது. பல ஆண்டு காலமாக பசுமை தீர்ப்பாயத்தின் மூலம் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும், கர்நாடக அரசு அந்த தண்ணீரை சுத்திகரித்து அனுப்ப வேண்டும் என்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்நாடக அரசு மொத்த கழிவு நீரையும் அப்படியே அனுப்புகிறார்கள். இது என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னா, நதி நாசமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கிழவரப்பள்ளி அணைக்கிட்ட போனீங்கன்னா துர்நாற்றம் வீசுது. 40 வருஷத்துக்கு முன்னால மான் இருந்தது, மயில் இருந்தது, முயல் இருந்தது, மீன்கள் இருந்தது, வன விலங்குகள் இருந்தது. இப்போ அந்த கிழவரப்பள்ளி அணையில தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த மிருகமும் இல்லை, அந்த அணையில மீன் இல்லை, எந்த உயிரினமும் இல்லை. ரசாயன கழிவுகள் கலந்த கழிவு நீர், தொழிற்சாலை கழிவு நீர் உள்பட இந்த கிழவரப்பள்ளி அணையில தென்பெண்ணை ஆற்றில கலக்குது. கிருஷ்ணகிரி அணைக்கு போய் 4 மாவட்டத்தினுடைய குடிநீர் ஆதாரமாகவும் இது இருக்கு. சாத்தனூர் அணைக்கும் இதுதான் போகிறது, கடலூர் வழியாக போய் சேருகிறது. இந்த தண்ணீரை மக்கள் குடிக்கிறார்கள், நம்முடைய ஆடு மாடுகள் குடிக்குது, அதனுடைய ஆயுட்காலம் குறையுது, பசுவனுடைய ஆயுட்காலம் குறையுது, மனிதனுக்கு உடல் நோய் ஏற்படுது, உடம்புல சொறி சிறங்கு மாதிரி கொப்பளங்கள் எழுகிறது. நீண்ட காலமான கோரிக்கை. கர்நாடக அரசிடம் காவிரி தண்ணீரை கேட்கிறோம், ஆனால் கர்நாடக அரசு கழிவு நீரை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். கர்நாடக அரசு இந்த கழிவு நீரை சுத்திகரித்து இங்கே அனுப்பணும். அவங்களுக்கு இது வடிகால் பகுதி, அந்த தண்ணி பூரா இங்க வருது. ஒசூர் நகரத்துடைய மக்கள் பாதிக்கிறார்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்து மக்கள் பாதிக்கிறார்கள். மாநில அரசு உரிய முறையில் தலையீடு செய்ய வேண்டும், பசுமை தீர்ப்பாயம் உரிய முறையில் தலையீடு செய்ய வேண்டும். ஏற்கனவே நாங்கள் போராடிய பிறகு சில முயற்சிகள் நடந்தது. ஆனா திரும்ப பழையபடி நான் சுத்திகரித்து விடுகிறேன் என்று அப்படியே திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒசூரினுடைய கழிவு நீரும் இதிலே கலக்கிறது, பாகலூருடைய தொழிற்சாலை கழிவு நீரும் இங்க கலக்கிறது. தமிழ்நாடு அரசு அதை கட்டுப்படுத்த, அதை சுத்திகரிக்க இந்த தென்பெண்ணை ஆற்றிலே கிழவரப்பள்ளி அணையிலே கலப்பதை தமிழ்நாடு அரசும் நிறுத்த வேண்டும். ஆகவே நதியை பாதுகாக்கிற போராட்டம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கிழவரப்பள்ளி அணையிலே தொடங்கி ஓசூர் வரைக்கும் நடைபயணமாக சென்று மாநில அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் எடுத்துரைக்கிற வகையிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2000 ஏக்கர் பைமாசி லேண்டு விவசாயிகள் 700 குடும்பங்கள் கையிலே இருக்கிறது. 2400 ஏக்கர்ல 400 ஏக்கர்ல கிழவரப்பள்ளி அணையை கட்டினார்கள். மீதி 2000 ஏக்கர் பல தலைமுறைகளாக விவசாயிகளின் அனுபவத்திலே இருக்கிறது. அந்த அனுபவத்திலே இருக்கிற நிலங்களுக்கு பட்டாவை பெற்றுத்தர வேண்டும் என்று மாநில அரசிடம் பல முறை முறையிட்டு இருக்கிறோம். கமிஷன் போட்டார்கள், இன்னும் தீர்வு காணப்படவில்லை. விவசாயிகள் அதில் சாகுபடி செய்பவர்கள் ஒரு கடை வாங்க முடியல. அந்த நிலத்தில்
அவர்கள் அந்த குடித்தனம் நடத்துவதைப் போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு பைமாசி லேண்டில் 2000 ஏக்கருக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும். 1989 ஒரு அரசாணை போட்டார்கள். 1189 வன ஓரத்தில் இருக்கிற மலைப்பகுதிகளில் இருக்கிற நிலங்களுக்கு பட்டா வழங்க கூடாது என்று அந்த ஜீவோவை ரத்து செய்துவிட்டு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், நிலப்பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி இன்றைக்கு எங்களுடைய இந்த ஒசூர் வட்டாரத்தினுடைய தலைவர் ராஜா ரெட்டி அவர்கள் தலைமையில் இந்த பாத யாத்திரை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்டத்தினுடைய முதுபெரும் தலைவர் நாகராஜ் ரெட்டி அவர்கள் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் நம்முடைய பிரகாஷ் அவர்களும், மாவட்டத்தினுடைய தலைவர் முருகேஷ் அவர்களும், அதே போல மாநில செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநில அரசு செவிமடுக்க வேண்டும், கர்நாடக அரசு இதை ஏற்று சுத்திகரிக்க வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய பாத யாத்திரையை தொடர்கிறோம். நன்றி. ஐயா, உங்க பேரு பொறுப்பு? ரவீந்திரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர்.